ஹலோ காய்ஸ், பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம், கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும். ஹீரோ அதனால் பக்கத்துலேயே இருந்து சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த கலருக்கு வந்ததுமே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதை நான் குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை ஒரு 5 விசில் நல்லா கொலைய விட்டு எடுத்துக்கிறேன். ஒரு டம்ளர் பாசிப்பருப்புக்கு நான் ஒரு 4 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா கொலையாக வரணும். அதை நல்லா மசிச்சு விட்டுருங்க. நீங்கள் ஸ்டவ்வில் தான் பண்ண போகிறீங்கன்னா அதே குக்கர்லேயே பண்ணிடுங்க. நான் வந்து அடுப்பில் பண்ண போகிறேன், அதனால கடாயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நான் இப்போ இருக்க இடத்தோட வியூ பாருங்கள், எவ்வளோ பசுமையாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டம்ளர் பாசிப்பருப்புக்கு 1.5 டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா கொஞ்சம் கூடவே எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, வெல்லம் நல்லா கரையணும். இப்போ சைட் பை சைடாக நெய், திராட்சை, முந்திரி, நட்ஸு இதெல்லாம் தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. நான் வறுத்து எடுத்தது கிளிப்ஸ் வந்து டெலீட் ஆயிடுச்சு. வறுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக இறக்கும் போது தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கைப்பிடி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ டேஸ்ட்டான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி. பாசிப்பருப்பு பாயாசம் சூப்பரா இருக்கு. நீங்களும் உங்க வீட்டிலே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.